காத்திருந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு அறிவு இருக்கா? நாம ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபம் இனி என்ன என்றால், ஆண்டவரே, இந்த எங்களுடைய இந்தியா தேசத்திலே உமக்கு பிரியமில்லாத ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தொடுவீராக. பாவத்துக்குள் அடிமைப்பட்டு போய்விடுவோம். அதனால ஜனங்களுக்குள்ள கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்த வாட்டிகள் எல்லாருடைய காரியங்கள் என்னன்னா, அவர்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய வசனம் புறப்பட வேண்டும் என்று இந்த நாட்களில் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, அந்த வார்த்தைகள் பேசுகிறது அவர்கள் அல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, பேசுகிறவர்கள் அவர்கள் அல்ல, கர்த்தருடைய தூதன் பேசுகிறார் என்று வேத வசனத்தின் அடிப்படையில இந்த நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு சுருக்கமா தான் இந்த செய்தி இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஊழியக்காரர்களை பின்பற்ற வேண்டுமா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டுமா, கர்த்தரை பின்பற்ற வேண்டும், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டுமா, அறிவை காக்க வேண்டும். அவன் அறிவை காத்து கொண்டான் அப்படின்னா அதுல இருந்து என்ன வருமா? வேதம் வரும் என்று வேதவசனம் சொல்கிறது. அறிவு, ஞானம் எல்லாமே ஏசப்பா தான். நம்ம அவரை பற்றி பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனத்தை நாம் போதிக்க வேண்டும். இந்த நாட்கள் நம்ம என்னெல்லாமோ இந்த நாட்களிலே பலிபீட பிரசங்க பீடங்களில் என்னெல்லாமோ போதிக்கிறோம். கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி எல்லா பலிபீடங்களில் வருகிறது. அப்படி பேசக்கூடாதான், அப்படி பேசக்கூடாதான். என்ன வரணுமா? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வர வேண்டுமா. அதான் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில எதை தேடுவார்களாம்? வசனத்தை தான் தேடுவார்களாம். அதனால இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொடுத்த காரியம், அது லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 2:2 5வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 18:2 வாசிக்கிறேன். பின்பகுதி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் குடியிருக்கிற எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமையின்படி நடவாமலும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க, நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும். இந்த கானானுடைய செய்கை, அவர் நம்மளை ஆண்டவர் தான் அழைத்து போகிறார். அப்படிதான் எங்க அழைத்து போகிறார்? கானான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளதான் போறதுக்காக போனாங்க. நம்ம அந்த கானானை போலப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதற்காக இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க பாருங்க, எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி நம்ம செய்யக்கூடாதா? உலக பிரகாரமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளையை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டுவிட்டு, தேவனை முதுகுக்கு பின்னாடி போட்டுவிட்டு, ஊழியக்காரர்களை கொண்டு ஃப்ரெண்ட்ல நிறுத்தி ஊழியக்காரர்களுடைய முறைமைகளின்படி நடக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எனக்கு அந்த ஊழியக்காரரை தெரியும், இந்த ஊழியக்காரரை தெரியும், அவர் அப்படி வல்லவர், இவர் நல்லவர். நம்ம யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது, நம்ம யாரும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்தில இருக்கிறவருடைய முறைமையின்படி நடவாமலும், கானானுக்குள் பிரவேசிக்க அவர்களுடைய செய்கையின்படி நீ செய்யாமலும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க சொல்றாரு ஆண்டவர். எனக்கு கர்த்தர் வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு இல்லையா, இதன்படி செய்யணுமா.
ஊழியக்காரர்கள் நம்ம ஊழியக்காரர்களை நம்ம என்னமோ சரி பெரிய ஆளா தூக்கி வச்சு நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வேலைக்காரர்கள், கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க, நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. வேத வசனத்தின் அடிப்படையில நடங்க. எந்த ஒரு ஊழியக்காரரும் நமக்கு முன்மாதிரியா இருக்க முடியாது. இயேசுவை தவிர எந்த ஊழியக்காரர்களும் கீழே உளுந்து உளுந்து எழும்புகிறவர்கள் தான் ஊழியக்காரர்களும். அதனால யாரும் நமக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. நமக்கு எக்ஸாம்பிள் கர்த்தர். அதனாலதான் இந்த வசனத்துல சொல்லுது என்னன்னா, நீங்கள் உங்களை அழைத்து கொண்டு போகிறாங்க பாத்தீங்களா கானானியர் ஊழியக்காரர்கள், அவர்கள் முறைமையில நீங்க நடக்க கூடாதான். அவர்கள் முறைமையில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களால் விழுந்து போயிடுவீங்க. ஏன்னா உங்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஊழியக்காரனுடைய இருதயம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அவனுடைய வெளித்தோற்றங்கள், அவன் பிரசங்கம் பண்றது, சுத்தாவிகள் அவன் கை வச்சோன்ன ஓடுறது, இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரர்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஊழியக்காரர்களுடைய இருதயங்களை அறிந்த பரிசுத்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய நடக்கையில நீங்கள் நடவாமிருங்கள். போதிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அந்த ஊழியக்காரர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாரு, அந்த ஊழியக்காரர் இப்படி செய்யறாரு, அந்த ஊழியக்காரர் வெள்ளையும் தான் போடுவாரு, அந்த ஊழியக்காரர் கலர் கலரா சட்டையை போடுவாரு, ஜிகினாவா சட்டையை போடுவாரு, அதனால நான் போடுவேன்னு செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வேத வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்ம கேட்கணும். ஊழியக்காரர்களை தூக்கி வைக்காதீர்கள். இந்த நாட்கள்ல ஆண்டவரை தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டுவிட்டு ஊழியக்காரர்களை தூக்கி ஊழியக்காரர்களை தூக்கி ஃப்ரெண்டுல நிறுத்தி கர்த்தரை தூக்கி பின்னாடி போட்டீங்க. அப்படி கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும், பரிசுத்தவான்களை கனம் பண்ணணும், எல்லா வசனம் சொல்லுது. கனம் பண்ண வேண்டும். அவர்கள் மாதிரியின்படி நம்ம நடக்கக்கூடாது. அவர்கள் பல கேட்டின் வழிகள்ல என்ன, மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷன் தானே, விழுந்து எழும்பக்கூடியவர்கள் தானே எல்லாரும். அவர்களை நம்ம பின்பற்ற கூடாது. ஆனால் எதை பின்பற்ற வேண்டும், ஆசாரியனுடைய உதடுகளிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அவர்களை பின்பற்றி அல்ல என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாட்களில கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களா இருக்கலாம், எவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களா இருக்கலாம், சபைக்குள்ளே முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது, சபைக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. வசதி படைத்தவன் வந்தால் ஒரு காரியம், ஏழை வந்தால் ஒரு காரியம், இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. அதனால மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. நிறைய பேர் இடறி போகக்கூடிய காரியங்கள் ஊழியக்காரர்களை பார்த்துதான் நிறைய பேர் இடறி போறாங்க. இந்த காலத்துல அநேகருடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, ஊழியக்காரர்களை பின்பற்றி போறக்கூடிய ஆட்களுடைய நிலைமைகள் எல்லாம் ஒரு நாள் பின்மாற்றம், ஒரு நாள் விழுந்து லூசிஃபரை போல விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்று, என் வார்த்தைகளை பின்பற்று, என்னை பின்பற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனை அல்ல, மனிதனை பின்பற்றி போக கூடாது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதே லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். அதுல ஒரு சப்ஜெக்டே கொடுத்திருக்கிறாரு. லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்துல எதை குறிச்சு தீட்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு புதிய ஏற்பாட்டுல வாயினால் புறப்படுகிறது தான் தீட்டு என்று ஆண்டவர் சொல்றாரு. இருதயத்துக்குள்ளிருந்து எழும்பி வாயினால புறப்பட்டு வருது பாத்தீங்களா வார்த்தை, இது தீட்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள் நமக்கு சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யக்கூடாதான், இப்படிப்பட்ட காரியங்கள்னால் நம்மளை தீட்டுப்படுத்த கூடாதாம். இது ஒரு தீட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட காரியங்கள், என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளாமல் நீங்கள் ஊழியக்காரரை ஒரு எக்ஸாம்பிளா வைத்து ஊழியக்காரனை பின்பற்றி போறதுனால நீங்கள் என்னை பின்னுக்கு தள்ளி விட்டீர்கள், இப்படி செய்யாதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்பட்டு போயிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் நம்ம இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை, ஆண்டுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு ஊழியக்காரர்களை பின்பற்றி போகிற கூட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் வரும். அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு அவர் தெளிவாக சொல்லுகிறார், தேசம் அவர்களை கக்கி போடும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வார்த்தை கொடுக்கிறார். இனி அடுத்தது நமக்கு பேச போகிற வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு கடினமாக தோன்றினாலும் இது நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நம்மளை கொண்டு நிலைநிறுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த நாட்கள் நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நான் வார்த்தை கொடுக்கிறேன், அதனால இவங்க வெள்ளையும் போட்டிருக்கிறாங்க, நகை போடல, இவங்க பெரிய பரிசுத்த வாட்டி, இவங்க நம்ம பின்பற்றுவோம் சொல்லி தயவு செய்து சொல்லுகிறேன், எங்களை யாரும் பின்பற்ற கூடாது.
பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்ததான். நம்ம அவரை தான் பின்பற்றமே தள்ளி மனிதர்களை பின்பற்றி நீங்கள் போவீர்கள் என்றால் ஒரு நாள் கீழே விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். யாரையும் பின்பற்றாதீங்க, இயேசு கிறிஸ்துவ தள்ளி யாரையும் பின்பற்றாதீங்க. கர்த்தருடைய மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் பாதைகளில் நடப்பேன், இயேசுவின் வசனங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதிலே நடப்பேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2 பேதுரு 2 அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க, 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது என்ன போட்டிருக்குன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் இருப்பார்களா? எங்கேயா? ஜனங்களுக்குள்ள இருப்பார்களாம், கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ள இருப்பார்களாம். கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்திகளை நான் எடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். என்ன வார்த்தை அப்படின்னா, நான் தயவாய் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஊழியக்காரர்கள், தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஊழியக்காரர்கள் தானா என்று சொல்லி நம்மளுடைய தலையில் கை வைக்க அனுமதிக்கணும். இந்த நாட்களிலே அநேகர் ஊழியக்காரர்களுடைய எங்களை போர்வையில வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் புதிதாய் முளைத்தெலும்பு ஊழியக்காரர்களா இருக்கலாம், இல்ல பழைய ஊழியக்காரர்கள் இப்ப புதிய ஊழியக்காரர்களுடைய நடைமுறைகள் நடக்கிறவர்களாக இருக்கலாம். வாலிப பிள்ளைகளிடத்துல அசுத்தாவை ஏறி விட்டு போய்விடுகிறார்கள். பிள்ளைகள் பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொன்னாருன்ட்ட. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு கன்வென்ஷன் கூட்டமா இருக்கலாம், ஒரு எழுப்புதல் கூட்டமா இருக்கலாம், ஒரு பிரேயர் மீட்டிங்ல ஒரு ஊழியக்காரர்களை அழைக்கிற காரியங்களா இருக்கலாம். எந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரர்களை நாம் இந்த நாளை அழைத்துக் கொண்டிருக்கிறோம்? அவர்கள் சபையை சீர்குலைத்து விட்டு போய்விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை கொண்டு தலையில கை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அசுத்த ஆவிகளை ஏவி விட்டு போகிறார்கள். மெயின் வாலிப பிள்ளைகள் தான் பிசாசுக்கு கண்ணி. பிசாசு வாலிப பிள்ளைகள் தான் கண்ணி வச்சு தூக்க பாக்குறான். ஏன்னா கடைசி காலத்திலே உங்கள் வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாட்களிலே கிறிஸ்துவ வட்டாரத்திலே கிறிஸ்தவர்கள் கீபோர்டு வாசிப்பாங்க, ஆனா அவர்கள் செய்யாத பாவம் இல்லை. நல்ல பாடுவாங்க, நல்ல வொர்ஷிப் பண்ணுவாங்க, நல்ல கர்த்தரை துதிப்பாங்க. அசுத்தாவிகள் அவர்களை கண்டா ஓடுமா, ஆனால் அவர்கள்ட்ட இருக்கிற சீர்கேடு மாதிரி யார்கிட்ட இருக்காது. அவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிக்கிட்டு அந்த பாவத்தோட போய் மக்கள் தலையில கை வைப்பாங்க. அதுதான் சொல்றேன், ஒருவன் மேலும் சீக்கிரமா கைகளை வையாத ஆண்டவர் சொல்றாரு. இவங்க கைகளை வச்சுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, பொல்லாத ஆவிகளை ஏவி விடுறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு பாவ போராட்டம், பாவத்திலிருந்து எழும்ப முடியாத போராட்டம், பல சாகக்கூடிய தருவாய்க்கு வரைக்கும் பிசாசு கொண்டு விட்டுருவான். அதனால யாரா இருந்தாலும், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், யாராக இருந்தாலும் பாருங்க, இந்த ஊழியக்காரன் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனா அப்படின்னு சொல்லி பார்த்துதான் நம்ம தலையில கை வைக்க விடணும். எல்லாரையும் தூக்கி கொண்டு நமக்கு தலையில கை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, நம்ம இருக்கிற ஆவியும் குறைஞ்சு போய், நம்ம இருக்கிற ஜபஜீவம் போய், இருக்கிற பரிசுத்த வாழ்க்கையும் போய் பாவத்துக்குள் அடிமைப்பட்டு போய் விடுவோம். அதனால ஜனங்களுக்குள்ள கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார். சில ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை நடக்காம போயிடலாம். புரியுதா? ஏன்னா நினிவேல யோனா இருக்கிறார் இல்லையா, யோனாவை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கு அனுப்பி விட்டாரு. போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, நினைவே அழிய போகுது, நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னாரு. நினைவே பயந்து, அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அவர் தீர்க்கதரிசி, யோனா தீர்க்கதரிசி, அவர் உண்மையான கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணாருன்னா, இங்க நினைவேல சொல்லிட்டாரு, இன்னும் 40 நாள்ல நினைவே அழிக்கப்படும் சொல்லிட்டாரு. அந்த நினைவே மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, போய் கர்த்தரிடத்தில் புரண்டு அழுது சாம்பலில் ரெட்டிலே உட்கார்ந்து மிருகங்கள் முதல் மனிதர்கள் வரைக்கும் புசியாமலும் குடியாமலும் இருந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, தேவனிடத்தில் பாவரிக்கை செஞ்சு தேவனிடத்தில் வைராக்கியமானார்கள். தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கி வர பண்ணாமல் இருந்தார். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இதுல நான் எதை கர்த்தர் எனக்கு விளக்கி கொடுத்தாருன்னா,
தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்றல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடக்கும் என்று அல்ல. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியக்காரர்களை அற்பமா நம்ம பேசக்கூடாது. சில ஊழியக்காரர்கள் சொல்ற தீர்க்க தரிசனங்கள் நடக்கும், சில ஊழியக்காரர்கள் சொல்ற தீர்க்க தரிசனங்கள் நடக்காது. அது தேவனுடைய கருத்துல இருக்கிறது. தேவன் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில அங்க நம்ம மோசே எடுத்து பார்த்துட்டோம்னா, மோசே ஐயாட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு இறைச்சி வேணும், நாங்க இறைச்சி தின்னோம், இறைச்சி வேணும் கேட்கிறாங்க. ஆனால் இறைச்சியை கொடுத்தாரா ஆண்டவர்? கொடுத்தாரு. இறைச்சியை இச்சிச்சு கேட்டாங்க, கொடுத்தாரா ஆண்டவர்? ஆனால் அங்க என்ன நடந்ததுன்னா, அழிக்கப்பட்டார்கள். ராஜா வேண்டும் என்று கேட்டார், ராஜாவை கொடுத்தார். ஆண்டவர் கேட்கிறத கொடுப்பாரு. ஆனா என்ன செய்யணும்னா, அதுக்கு பின் விளைவுகள் நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆசாரியனாகிய தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் தான் புறப்படுகிறது. ஒரு காரியங்கள் தீர்க்க தரிசனமாக இதை கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால், அதான் இந்த நாட்களிலே யோனாவினுடைய காலங்கள் இப்பொழுது இருந்திருந்தா, ஒரு மீடியா ஏதோ ஒரு காரியங்கள் இருந்திருந்தா, யோனா பொய் தீர்க்க தரிசி, இவன் கள்ள ஊழியக்காரன் சொல்லி கொட்டை எழுத்துல போட்டு அடிச்சு விட்டுருப்பாங்க. அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமா வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அது ஒருவேளை நடக்காம இருக்கிறதுனா அது என்ன ஆகும் அப்படின்னா, சிலது மக்களுடைய இச்சைகளுக்கு தேவன் விட்டுருவார். ஆண்டவர் விட்டுருவார். அதுக்காக ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? என்ன மக்களுடைய ஆசை இச்சைகள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசை இச்சைக்கு ராஜாவையும், ஆசை இச்சைக்கு அந்த இறைச்சி பாத்திரங்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்டதுக்கும் கர்த்தர் இல்லை என்று மறக்கவில்லை, கொடுத்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வந்த அழிவுகளும் அவர்களுக்கு வந்த நாச மோசங்களையும் பார்த்து அதிர்ந்து போனார்கள். செத்துட்டாங்கன்னு இருக்குது வேத வசனத்துல. இச்சைக்கேற்ற காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு செத்து போயிட்டாங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இந்த நாட்களிலே நமக்குள்ளே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு தெரியுமா? உன்னை ஆண்டவர் இந்த நாட்களிலே கோடியா ஆசீர்வதிக்க போகிறார், நீ 3 மடங்காய் ஆசீர்வாதமா இருக்க போகிறாய், நீ இந்த நாட்களில் கார் வாங்க போகிறாய், நீ இந்த நாட்களில் பங்களா கட்ட போகிறாய். இதுதான் கள்ள தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒருவன் பாவத்தில் இருப்பான் என்றால் அவனை அந்த பாவத்திலிருந்து தூக்கி விடுறதுதான் தீர்க்க தரிசனம். ஒரு தேசத்துக்கு ஒரு அழிவு வரப்போகிறது, தேசத்துக்கு ஒரு நாசம் வரப்போகிறது என்று சொன்னால் அதை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எச்சரிக்கிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அல்லது உனக்கு ரெட்டிப்பான நன்மை தருவார், அதை தருவார், இதை தருவார், கார் தருவார், பங்களா தருவார், நம்பிராதீங்க. அது பொய் தீர்க்க தரிசனங்கள். இதுதான் கள்ள தீர்க்க தரிசிகள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம்ங்கிறது தேசத்தில் அழிவு வரும் பொழுது, தேசத்தில் அழிவு வருகிறது எச்சரிக்கை என்று சொல்ல வேண்டும். தேசத்திலே சீர்கேடுகள் நடக்கிறது, சீர்கேடுகள் வரப்போகிறது, அநியாயம் தேசத்தில் தலை தூக்க போகிறது, அக்கிரமங்கள் தேசத்தில் தலை தூக்க போகிறது, மரணங்கள் ஏராளமாய் விழப்போகிறது பாவத்தின் நிமித்தமாக. இதுதான் தீர்க்க தரிசனம். அல்லாதப்பட்ட தீர்க்க தரிசனிகள்லாம் கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அவர்கள் ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவர் கொடுக்காததை தீர்க்க தரிசனமாக சொல்லி மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்களாம்? தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். ஜனங்களுக்கும் அழிவை கொடுத்து இவர்களும் அழிவை தேடிக் கொள்கிறார்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் எது? தீர்க்க தரிசனம் எது? கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் எது? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எது என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆவிகளை பகுத்தறிந்து, எல்லா ஆவிகளையும் நான் நம்பாமல் ஆவிகளை சோதித்தறிந்து இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையா என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கடுத்ததாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்கிறார்களாம். தங்களுக்கு சுயமாய், அதான் கர்த்தருடைய பிள்ளைகளை இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையின்படி இப்ப இந்த நாட்கள்ல ஒரு பெரிய கூட்டம், ஒரு கன்வென்ஷனோ உபவாச ஏதோ ஒரு கூட்டத்தை நம்ம நடத்தி ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய பாவத்தை நம்ம சுட்டி காட்டிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களாம். ஆத்துமா இதே மாதிரி கூட்டங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சபைகள்ல ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பாவத்திலிருந்து வெளியே வா என்று சொன்னால் அந்த ஆத்துமாக்கள் திருப்பி சர்ச்சுக்கு வருமா?
இதை தெரிந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? தந்திரமான உபதேசங்கள், தந்திரமான வார்த்தைகள், சுய இச்சைகள், இதை எல்லாம் மக்களுக்குள்ள திணிக்கிறாங்க. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கு ஆத்துமாக்களை கடிந்து கொண்டுதான் நான் பேசுவேன். அங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறாது. கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அல்லாம சும்மா ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு அவர்களை தேடிதானே மக்கள் போகிறார்கள், அவர்களை தேடிதானே சாரசாரையாய் மக்கள் போகிறார்கள். கடிந்து கொள்ளுகிற கூட்டணியில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள்? இல்லையே. நீ ஆசீர்வாதமாயிருப்ப, உனக்கு அப்படி இப்படி 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 அள்ளி தட்டுகிற ஊழியக்காரர்களிடத்தில் தானே அநேக மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். கடிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு இட்டுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க மக்களை ஆயத்தப்படுத்துகிற ஊழியக்காரர்களுடைய சபைகளில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள்? ஒருத்தர் சொன்னாரு, நிறைய இடங்களில் நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற விஷயங்கள், எங்களை ஊழியத்தை கூப்பிட்டாங்க, பிரசங்கம் பண்ணும்போது நீங்க இந்த வார்த்தை அந்த வார்த்தை இந்த வார்த்தை தான் கொடுக்கணும், நீங்க அந்த வார்த்தையெல்லாம் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா கடிந்து கொண்டு எல்லாம் பேசிடக்கூடாதான், கடிந்து கொண்டு பேசக்கூடாதான். இப்ப தசமபாகத்தை பத்தி சில சபைகளை தசமபாகத்தை பத்தி பேசணும்னா கண்டிப்பா பேசலாம், காணிக்கை பத்தி பேசலாம், ஆசீர்வாதத்தை பத்தி பேசலாம். பாவம் இருக்குமா, பாவத்திலிருந்து மனம் திரும்புமா, சீர்கடை விட்டு மனம் திரும்புமா அப்படின்னு சொல்லுகிற போதகர்களை இந்த நாட்களில் யாருக்குமே பிடிக்காது, மக்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. மக்கள் தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தனங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்கிறார்கள். கடைசி காலத்தில் அவர்களுடைய அழிவு சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற இந்த நாட்களிலே தீவிரமான அழிவை வருவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடிந்து கொள்கிற வார்த்தைகளை கேட்கும் போது கசக்கும், ஆனா பாகக்காய் ரொம்ப கசக்கும், அது ரொம்ப உடலுக்கு சத்து. பாகக்காய் ரொம்ப உடலுக்கு சத்து. அதிகமா ஜிலேபி லட்டு அதிகமா சாப்பிட்டு பாருங்க, திகட்டிரும் ஒரு நாள். அது உடலுக்கு சுகர் அது இதுன்னு கொண்டு வரும். அதனால பாகக்காய் சாப்பிட்றது உடம்புக்கும் கொஞ்சம் சத்தா இருக்கும், பார்த்துக்கங்க. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணியிருக்கா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாய் நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4 அதுல 1 வாசிக்கிறேன். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிற அப்படினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதுக்கு அடுத்த வசனம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஆசைகளுக்காக ஆண்டுகிட்ட பேருந்து எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படி 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 எல்லாம் கேட்டு அவர் இந்த மாதிரி கேட்கிறாங்க தெரியுமா? இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஏ விபச்சாரியே, ஏ விபச்சாரனே, உலகத்துக்குரியவளை நீ என்ன கேட்காத, உலகத்துக்குரியவன் எனக்கு சிநேகிதனா இருக்க மாட்டான்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இந்த நாட்களிலே பிரேயர் பண்ற காரியங்களிலே ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன வார்த்தைகளை கொண்டு நம்மளிடத்தில் இடைப்படுகிறாரோ அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் ஜெபிக்காதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். வாக்கு கடந்தா பெருமூச்சுகளோடு அவர் நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறார். அல்ல, பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய சுயங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். ஒரு பாட்டு இருக்கு, சுயம் என்னில் சாம்பலாய் மாற வேண்டும் என்ற ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். சுயத்தை முதலாவது நம்ம அழிக்க வேண்டும். நாட்களிலே ஆண்டவருக்கே தெரியாதது மாதிரி ஆண்டவருக்கு பாடம் எடுக்கக்கூடியவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? பிரேயர்ல போய் உட்கார்ந்தாலே, கண்ண மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தாலே அவர் நமக்குள் வார்த்தைகளை போடுவார். அந்த வார்த்தையின்படி சில நேரத்துல ஜெபமே பண்ண விட மாட்டாரு, சோத்திரம் மட்டும் செய்ய வைப்பாரு. சில நேரங்கள் அந்நிய பாஷையே பேச வைப்பாரு. சில நேரத்துல வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உள்ள இருந்து வேண்டுதல் செய்வாரு. ஏக்கங்கள் மன பாரங்களை கொடுத்து ஜெபிக்க வைப்பாரு. இதுதான் ஜெபம். எனக்கு பெரிய கார் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு போய் தெய்வ சமூகத்துல போய் கேட்காதீங்க. முதலாவது பரிசுத்தமாகுங்கள்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, அதை தேடுங்கள். ஆண்டவரே உடைய ராஜ்யம் வருவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியை தேடுங்கள், மற்றதெல்லாம் அவர் கூட கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிலவங்க சொல்றது மாதிரி, நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன், எனக்கு பெரிய ஏசி வீட்டில் தான் நான் இருப்பேன், எனக்கு அப்படி இருந்தாலும் இப்படி இருக்கணும், உலக பொருட்கள் மேலேயே இச்சை. இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு காரியம் சித்திக்கிறதில்லை. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை யாக்கோபு 4:4 நம்ம படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாரமான காரியம். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணினார்கள். அந்த சகோதரி சொல்லுகிற காரியம் என்னன்னா, தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு வேலை வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நல்ல வேலையை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல சம்பளம் ஒரு மகனுக்கு நல்ல சம்பளம். ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முடியல, அவங்களுக்கே பத்த மாட்டேங்குதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இச்சைகள் இதுதான் ஆண்டவர் வேண்டாங்கிறாரு. நம்ம கடைசி நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, முடிஞ்ச அளவுகளுக்கு ஏழைகளை தாங்குங்க, முடிஞ்ச அளவுகளுக்கு மிஷினரிகளுக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஊழியர் சொல்றாரு, மிஷினரிகள் எல்லாம் இப்ப நல்லா இருக்கிறாங்களாம். மிஷினரிகள் எல்லாம் நல்லா இல்ல, மிஷினரிகள் எல்லாம் படாத பாடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இன்னும் பாடுகள், இன்னும் சாப்பாட்டு கஷ்டப்படுகிறார்கள், இன்னும் பொருளாதார தேவைகளுக்கு சந்திக்கப்படாமல் கஷ்டப்படுகிறார்கள், பிள்ளைகளுடைய காரியங்களிலே கஷ்டப்படுகிறார்கள், கணவன் மனைவி பலவீனத்தினால் கஷ்டப்படுகிறார்கள். இதற்காக கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சொகுசா ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மிஷினரிகள் எல்லாம் இப்ப நல்லா தான் இருக்கிறாங்கன்னு. போய் பார்த்தால் தான் தெரியும். மிஷினருடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனைக்குரிய காரியங்களா இருக்கிறது. எனக்கும் தெரிஞ்ச சில மிஷினரிகள் இருக்கிறாங்க. ஒரு சகோதரர் 2 குழந்தைகளோடு இந்த ஒரு மலை தேசத்திலே மிஷினரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கஷ்டத்துல, அனுதின சாப்பாடு அவர்களுக்கு கஷ்டத்தின் பாடுகள்ல தான் போய் கொண்டிருக்கிறது. அதனால வாயில் வந்த மாதிரி எல்லாம் மிஷினரிகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நமக்கு கொடுத்து உதவ மனம் இல்லை, அதனால அவர்கள் நல்லா இருக்கிறார்கள்ங்கிற ஒரு பேர்ல சொல்லி கொண்டு நம்ம பேசாம இருக்கிறோம். அப்படி கிடையாது, அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல ஒரு வார்த்தை, பல விதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றார். யூடியூப்பை திறந்தா இன்னைக்கு அநேக மெசேஜ்கள், அநேக காரியங்கள் இந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றினாலும் அலைப்புண்டு அலையாதிருங்கள். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னார், சிஸ்டர் நீ யூடியூப்ல போய் மெசேஜ் பார்த்துக்கிட்டே இருக்காத, நீ ஆண்டவருடைய பாதத்துல போய் என்னிடத்துல வா, நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதாட்டு ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த நாட்களிலே ரகசிய வருகை இல்லை என்று போதிக்கிற ஒரு கள்ளக்கூட்டம் வந்திருக்குது, நரகம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கள்ளக்கூட்டம் வந்திருக்குது, அப்படி ஒரு கள்ளக்கூட்டம் வந்திருக்குது. அதே மாதிரி பரிசுத்த ஆவி கிடையாது, இயேசு கிறிஸ்து கிடையாது, யெகோவா விட்னஸ், இப்படி பல காரியங்கள் வருகிறது. இதெல்லாம் கள்ள போதனைகள், சிலை வழிபாடு கள்ள போதனை, இதெல்லாம் வேதத்துக்கு புறமான காரியங்கள். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பிதா நமக்கு திரியேக தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, நரகம் உண்டு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் நீ அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று, உனக்கு உன் கண் இடரலா இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து விடு, நீ ஒற்றை கண்ணுடையவனாய் பரலோகத்துக்கு வா, நீ இரட்டை கண்ணுடையவனா நரகத்துக்கு போய்விடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நரகத்தை குறித்து அநேக காரியங்கள், பாதாளம், நரகம், அநேக காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் என்று அதுதான் அந்நிய போதனைகள், பலவிதமான அந்நிய போதனைகள். இதெல்லாம் நமக்கு வேத வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றாரு. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டாரா? பட்டாரு. இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. சிலுவையில் மரிச்சாரா? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா? இதெல்லாம் நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற போதனைகள். இதுவே இல்லை என்று சொல்லுகிற கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள அந்தி கிறிஸ்துக்கள் இந்த நாட்களிலே அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். இதனாலதான் நாங்க சொல்றோம், அந்நிய போதனைகளை கேட்காதிருங்கள். கேட்டா நிச்சயமா இடறி போயிருவீங்க. எந்த ஊழியக்காரன் நான் செஞ்சேன், நான் கை வச்சேன், நான் ஆலயம் கட்டினேன், நான் ஊழியத்தை தொடங்கினேன், அதுவும் அந்நிய போதனை தான். கர்த்தர் கிருபையினால எங்களுக்கு இதை செஞ்சாரு, கர்த்தர் கிருபையினால அந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லணும். நான்
நான் அதான் ஆரம்பத்துல இந்த ஊழியர் ஸ்டார்ட் பண்ண தொடக்கத்துல ஒருத்தர் எங்களுக்கு போன் பண்ணியிருந்தாரு. கர்த்தருடைய வார்த்தையை நாங்க கொடுத்திருந்தோம். கேட்டு ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு. போன் பண்ணி என்ன இப்படி எல்லாம் வார்த்தை கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு எங்கள்கிட்ட கலைஞ்சு தள்ளிட்டாரு. நாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை போதிச்சு கொண்டே இருந்தோம். கடைசியில் அவர் சொல்லிட்டாரு, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அந்த போலீஸ்காரனை தெரியும், இந்த போலீஸ்காரரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், உனக்கு எத்தனை பேரை வேணாலும் தெரியல, எங்களுக்கு இயேசுவே தெரியும், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக அந்த நாள் போன ஆளுதான். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கான்டாக்டே இல்லை. அப்புறம் நிறைய காரியங்கள், நிறைய ஊழியத்துல நிறைய காரியங்கள், அனுபவ காரியங்கள் அநேகம் இருக்கிறது. எல்லாம் சொல்ல போற நாட்கள் பத்தாது. கர்த்தருடைய பிள்ளை அநேகர் எதிராளியாக வந்தார்கள், எதிர்ப்பாக வந்தார்கள். எதிராளியாகிய பிசாசு சிங்கம் போல எவனை கர்ச்சிக்கிற மாதிரி சுற்றி திரிகிறான். அதே போல மனிதர்களுக்குள்ள அசுத்தாவி போய் அநேக நேரங்களை காயப்படுத்தின நாட்கள் உண்டு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாமோ சொன்னார்கள். ஆனால் தெய்வம், நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தவர், உண்மை உள்ளவர், வாக்குரைத்தவர் வார்த்தையின்படியே செய்வார். வார்த்தை கொடுத்தார், வார்த்தையின்படி செய்து கொண்டிருக்கிறார். வெட்கப்படவில்லை. இந்த நாட்கள் வரைக்கும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வருகிறார். எவ்வளவோ இடர்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும் இன்றைக்கும் ஜெயபலமானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை வெற்றிகரமாய் நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அநேக காரியங்களை போட்டு கூட்டாஞ்சோறு போட்டு கலக்காதீங்க. நம்ம சாப்பிட்றோம்னா கூட்டு பொரியல் அது இது எல்லாம் தனித்தனியா தான் வச்சு கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம்னா போட்டு கடைஞ்சி, அப்படி இல்லை, நமக்குன்னு ஆவிக்குரிய ஒரு பரிசுத்தவானையோ ஆவிக்குரிய பரிசுத்தவாட்டி எடுத்து அவங்களுடைய காரியங்களை நம்ம கேட்கணுமே தள்ளி மற்ற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஆசாரியர்களே கவனமாயிருங்கள். உங்களுடைய வாயிலே அவர்கள் வேதத்தை தான் பார்க்கிறார்கள், வேதத்தை தான் பார்க்கிறார்கள். உங்களுக்கு அறிவு இருக்குதா? நீங்க வேதத்தை போதிப்பீங்க. கர்த்தர் தான் சொல்றாரு, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். உங்களுக்கு அறிவு இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க. அறிவில்லாதவர்கள் தான் கண்டதையும் கழுசதையும் போட்டு பேசுவார்கள். கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு அறிவு இருக்கா? கர்த்தருடைய வார்த்தைகளை போதியுங்கள். அந்நிய போதனைகளை பலிபீடத்திலே போதிக்காதீர்கள். பரியாசங்கள், நக்கல், நையாண்டி, கேலி இதெல்லாம் பலிபீடத்திலே செய்யாதிருங்கள். உங்களுக்கு அறிவு இருக்குதா? அறிவிருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை போதியுங்கள் என்று இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் ஊழியர்களை பின்பற்றாதிருங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள். பரலோகத்துக்கு நேராய், கானானுக்கு நேராய் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மற்ற யாரையும் பின்பற்றக்கூடாது. நம்ம பின்பற்றுகிறது கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய நியமங்கள். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? பொறாமை, எரிச்சல், கோபம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், இந்த விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாற்றிவிட்டு தேவனிடத்தில் பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கள்ள போதர்கள் அந்நிய போதனைகளை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை செழிப்பின் உபதேசம், அது இது 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 என்னெல்லாமோ வந்துருச்சு, என்னமோ வந்துச்சு. சத்தியம் எடுபட்டு போய்விட்டது. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரர்கள் சொற்பமாயிருக்கிறார்கள். நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய பிள்ளைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபம் இனி என்ன என்றால், ஆண்டவரே, இந்த எங்களுடைய இந்தியா தேசத்திலே உமக்கு பிரியமில்லாத ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தொடுவீராக. அவ்வளவுதான். நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் மனம் திரும்பணும், சத்தியத்தை உரைக்க வேண்டும். இனி வர்ற போகிற நாட்கள், உபத்திரவத்தின் நாட்களுக்குள் நம்ம கடந்து போக போகிறோம். இந்த நாட்கள் வருடத்தின் 1வது தேதியிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை. வேதனையின் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், கர்த்தாவே, உமக்காக பக்தி வைராக்கியமான ஊழியக்காரர்களை எழுப்பி தாருமப்பா. கள்ள ஊழியம் செய்கிறவர்கள், கள்ள ஊழியக்காரர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபத்திலே போராட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உலக ஆசாபாசங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், இவைகளை கேட்டது போதும். தேவனிடத்தில் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஊழியக்காரர்கள் மனம் திரும்புவதற்காக, விசுவாசிகள் ரட்சிக்கப்பட எழுப்புதல் உண்டாக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய மாற்றங்களை நம்முடைய தேசத்திலே கட்டளையிடுவாராக.
கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்கள் நீர் எங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும், உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், மனிதர்களே அல்ல அப்பா, மனிதர்களை பின்பற்றி அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர் என்று நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படியாக நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆசாரியன் உங்களுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலே அவர்கள் வேதத்தை தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் உங்களுடைய வார்த்தைகளை தள்ளி வேற எந்த காரியத்தையும் பேசாதபடிக்கு அவர்களுடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்துவீராக. யோசுவாவின் நாவை தொட்டது போல நாட்கள் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய நாவுகளை கத்த தொடுவீராக தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள விதத்தை கொடுங்க ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகள் அந்நிய போதனைகள் அழைப்புண்டு தெரியாதபடிக்கு கர்த்தாவே உம்மை நேசித்து உமது வார்த்தைகளில் கீழ்ப்படிந்து கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறேன், பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி ஆராய்ந்து வார்த்தைகளை தேடி கர்த்தரை பின்பற்றி கர்த்தரோடு உறவாட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அமநகரம் செய்தரலும். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லார் பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய அநாதி சிநேகம் கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. ஆசீர்வதி பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் அப்பாவுக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.